வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கு இன்றைக்கி ஃபைனல் கெஸ்ஸிங்காக நம்ம சேனலில் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக இப்போது நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா நமக்கு 2ஆம் தேதி 12வது மாதம் 2024. இன்றைக்கி திங்கக்கிழமை விண்மீன் கம்பெனி நடைபெறுது. 798வது ட்ராபாக நடைபெறுது. பார்த்திங்கன்னா இந்த ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி 100% ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங்காக ஃபைனல் கெஸ்ஸிங்காக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நாள் என்ன ரிசல்ட்டு வந்திருக்கு, நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் என்ன பாஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கையில் வந்த ரிசல்ட்டு 035ன்னு ரிசல்ட்டு வந்திருக்கு. பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டு 0 சிங்கிள் நம்பராகவே எடுத்திருந்தோம். ஒரே நம்பராக கொடுத்து ஆல் போர்டு 0ங்கிறது நமக்கு பாஸ் ஆகிருக்கு. நீங்களே பாருங்கள். நான் பார்த்திங்கன்னா ஒரே நம்பராக தான் கொடுத்துருந்தேன். பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக சொல்லி தான் நம்ம கொடுத்துருந்தோம். 1000% ஸ்ட்ராங்காக. அதாவது இன்றைக்கி 0 இல்லாமல் ஆட்டமே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தேன். பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரியே ஏ போர்டுலேயே நமக்கு 0ங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சு. நல்ல ஒரு வெற்றி தான். பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் நடந்த ட்ராவுக்கு நம்ம கொடுத்த கெஸ்டிங்கில் இப்போது இன்றைக்கி நடைபெறக்கூடிய விண்மீன் கம்பெனிக்கான கெஸ்டிங் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட்டையும் பார்க்கக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு டைம் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பார்த்திங்கன்னா ஏ போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பி போர்டில் என்ன நம்பர் வரலாம், சி போர்டு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஏ போர்டில் நமக்கு 9ஆம் நம்பர் கணக்கில் வந்திருக்குங்க. 9ம் 4யும் ஏ போர்டு நான் எடுத்திருக்கேன். 9 4 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக. பி போர்டில் நமக்கு 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. பி போர்டு 1ஆம் நம்பர் நம்மளுடைய கணக்கில் வந்திருக்கு. இதை விட்டால் நமக்கு பி போர்டில் 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். சி போர்டில் பார்த்திங்கன்னா 5 வந்திருக்கு. 5க்கு நமக்கு சி போர்டில் 0 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக கிடச்சிருக்குங்க. 5க்கு சி போர்டு 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். 0வை விட்டு வேறு நம்பர் வந்துச்சுன்னா என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் நமக்கு சி போர்டில் 5 வந்திருக்கு. சரிங்களா, 5க்கு நமக்கு 7 வர்ற மாதிரி கணக்கில் வந்திருக்கு. சரிங்களா, 7 வந்துச்சுன்னா உங்களுடைய கணக்கில் எடுத்துக்காங்க. சி போர்டில் நான் 0வையும் 7ஐயும் எடுத்திருக்கேன். பி போர்டில் 1ஐயும் 8ஐயும் எடுத்திருக்கோம். பி போர்டில் 1ம் 8ம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏ போர்டில் 9ஐயும் 4ஐயும் எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் கொண்டு வந்திருக்கோம். மேட்ச் பண்ணி வைக்கலாம். கண்டிப்பாக வின்னிங் எடுக்க உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த நம்பர்ஸை உங்களுக்காண்டியே எடுத்துகிட்டு கொடுக்குறேன். நம்ம ஒவ்வொரு நம்பரையுமே ஸ்ட்ராங்கான நம்பராக கொடுக்கணும். ஸ்ட்ராங்கான வெற்றிங்கிறது உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர்ஸுங்கிறத நான் கொடுக்குறேன். இன்றைக்கான ஆல் போர்டு நம்பரில் நான் ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடிய நம்பர் ஒரே நம்பர். ஆல் போர்டு 4 இல்லாமல் ஆட்டம் இல்லைங்க. ஒரே நம்பர் தான். 4 தான் வரணும். 4 இல்லாமல் ஆட்டம் இல்லை. ஒரே நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கும். 4ஆம் நம்பர் இல்லாமல் ஆட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஸ்ட்ராங்கான நம்பர் தான் 4. 4ங்கிறது கண்டிப்பாக இன்றைக்கி நமக்கு ஆட்டத்தில் இருக்குது. ஒரே நம்பர், சிங்கிள் நம்பர். பெண்டிங் நம்பர்ஸை மேட்ச் பண்ணி எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஏ போர்டில் என்ன நம்பர் அதிக பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 3ஆம் நம்பர் 24 நாள் ஏ போர்டில் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 4 நமக்கு 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 7 13 நாள் ஏ போர்டு பெண்டிங்கில் இருக்குது. இந்த 3 நம்பர் தான் ஏ போர்டில் அதிக பெண்டிங் உள்ள நம்பராக இருக்குது. பி போர்டில் 1 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் பி போர்டில் 2 13 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 4 15 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 7 20 நாள் பெண்டிங்கில் இருக்குது.
பி போர்டில் இந்த 4 நம்பர் தான் அதிக பெண்டிங் உள்ள நம்பராக நமக்கு இருக்குது. சி போர்டில் பார்த்திங்கன்னா 1 வந்து நமக்கு 20 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 6 வந்து 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 8 வந்து நமக்கு 18 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 0 வந்து 68 நாள் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது. அதிக பெண்டிங் உள்ள நம்பர்னு பார்க்கையில் சி போர்டு வந்து நமக்கு 0 தான் அதிக பெண்டிங்கில் இருக்குது. இப்போது நம்ம ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு சிங்கிள் நம்பராக விளையாடுற நம்பர்களுக்கு, அதாவது சிங்கிள் போர்டு நம்பர்ஸ் தான் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர். அதாவது ஒவ்வொரு போர்டுக்குமே நம்ம ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் வந்து நீங்கள் இந்த நம்பரை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சிங்கிள் ஷார்ட் நம்பராக ஸ்ட்ராங்கான நம்பராக நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஏ போர்டில் 4 தான் வரணும், பி போர்டில் 8 தான் வரணும், சி போர்டில் 0 தான் வரணும் அப்படின்னு சொல்லி சிங்கிள் போர்டு நம்பராக நம்ம ஆல் போர்டு நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். கண்டிப்பாக இந்த போர்டு நம்பர்ஸ்லேருந்து உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். பாக்ஸில் வந்து எந்த மாதிரி நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து பாக்ஸ் நம்பரில் நம்ம ஸ்ட்ராங்கான நம்பராக தான் நம்ம கொடுக்கணும். பாக்ஸில் வைக்கிற நம்பர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்ஸில் வைக்கிற நம்பர்களுக்கு 241 சரிங்களா? இது ஒரு பாக்ஸு. 241 ஒரு பாக்ஸு. 940 940 இது ஒரு பாக்ஸு. எல்லா நம்பர்களுமே இந்த பாக்ஸு 2ஐயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். அதாவது நம்ம இந்த பெண்டிங் நம்பர்ஸு எப்போதும் போல் கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி தான் இந்த பாக்ஸு நம்பர்ஸ் எல்லாம் நான் வந்து உங்களுக்காண்டி கொடுக்குறேன். நம்ம கொடுக்குறது வந்து ஒரு கெஸ்ஸிங் நம்பர்ஸ் மட்டுமே தான். கன்ஃபார்மாக வந்து யாரும் எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய கணக்கில் நீங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டுமே நம்ம கொடுக்குற நம்பரை பயன்படுத்துங்க. இது கெஸ்ஸிங் மட்டுமே அப்படின்னு சொல்லி தான் நான் ஒவ்வொரு நம்பர்ஸையும் வந்து உங்களுக்காண்டி கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து வெற்றிங்கிறது வந்து எல்லாருக்குமே கிடைக்கும்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்பர்ஸுங்கிறத நம்ம கொடுக்குறோம். ஒவ்வொரு நம்பர்ஸையும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் நான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாருமே மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி மொத்தம் 8 நம்பர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 204 480 910 241 வர்றதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. இப்போது நம்ம போன வருஷம் என்ன ரிசல்ட் வந்திருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதை மேட்ச் பண்ணியும் எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. போன வருஷம் வந்த ரிசல்ட்டு 877 ரிசல்ட்டாக வந்திருக்கு. அதாவது போன வருஷம் இன்றைக்கி தேதிக்கு. அப்போது நமக்கு 8 7 7ன்னு இருக்குது. கண்டிப்பாக வந்து இதிலிருந்து நமக்கு ஒரு நம்பர் வின்னிங் நம்பர்ஸாக கண்டிப்பாக வந்துடும். நம்ம சொல்ல வேண்டியது கிடையாது. 100% நான் ஸ்ட்ராங்காக சொல்லுறேன். இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியும் நம்ம எப்போதும் போல் கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக சில நம்பர்ஸை நான் கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் நீங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டுமே இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்துங்க. இது கெஸ்ஸிங் மட்டுமே, கன்ஃபார்ம் கிடையாது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். 417 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 286 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 804ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 427 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம அதிகமான நம்பர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர கிடையாது. கம்மியான நம்பர்ஸாக தான் நான் கொடுக்குறேன். மேட்ச் பண்ணி நீங்கள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். அதாவது ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து நான் ஸ்ட்ராங்காக வந்து 4ஆம் நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கே தெரியும், சிங்கிள் நம்பராக. சரிங்களா? அதாவது போன வருஷம் வந்த நம்பர் 7 கண்டு நமக்கு ஒரு 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்படி வந்துச்சுன்னா 100% சொல்லுறேன், இந்த 2 நம்பருமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி 1000% ஸ்ட்ராங்கான நம்பராக நான் கொடுக்குறேன். அதாவது 4ம் 7ம் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. நம்ம எப்போதுமே வந்து கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியும் தான் நம்ம நம்பர்ஸ் வந்து கொடுக்குறோம். எப்போதுமே வந்து போன வருஷம் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு ஆப்போசிட் நம்பர்ஸ் மெத்தேடு, பெண்டிங் நம்பர்ஸு இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி தான்
நம்பர்ஸுங்கிறத நான் வந்து கொடுக்குறேன். அதாவது நம்ம 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸ்லையும் நம்ம வந்து ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு நம்பர்ஸில் அதிகமான நம்பர்ஸ்லாம் கொடுக்க விரும்பலை, கம்மியான நம்பர்ஸாக கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் நீங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டுமே இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்திக்காங்க. ஸ்ட்ராங்கான நம்பராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். 90ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 04ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 47ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, 48ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, 70ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, 74ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எல்லோருமே இந்த நம்பர்ஸை மேட்ச் பண்ணியும் கலந்தும் வைங்க. கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன். ஏபிபிசிஏசி ஆல் போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவே 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம அதிகமான நம்பர்ஸ் கொடுக்காம கம்மியான நம்பர்ஸாக உங்களுக்காண்டி ஒரு 4 நம்பர் எடுத்திருக்கேன். உங்களுடைய கணக்கில் நீங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டுமே இந்த நம்பர்ஸை வந்து பயன்படுத்திக்காங்க. இது கெஸ்ஸிங் மட்டுமே, கன்ஃபார்ம் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸை வந்து நான் எடுத்திருக்கேன். உங்களுடைய கணக்கில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். 59, 10, 22, 04ன்னு வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி 94, 80ங்கிறதும் நல்ல ஒரு நம்பர் தான். 94, 80ங்கிறதும் நல்ல ஒரு நம்பர் தான். ஸ்ட்ராங்கான நம்பராக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். இதை விட்டால் உங்களுக்கு 94, 17 சரிங்களா? 94, 17 இந்த நம்பரை மேட்ச் பண்ணி வைங்க. கம்மியான நம்பர்ஸாக நான் வந்து உங்களுக்காண்டியே மொத்தமே வந்து 4 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த 4 நம்பருமே உங்களுக்கு ஸ்ட்ராங்கான நம்பராக இருக்கும். கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். மேட்ச் பண்ணி வைங்க, 100% வின்னிங் கிடைக்கும். இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.